அரசின் எண்ணத்தை சரியாக நீதிமன்றத்தில் புரிய வைக்கவில்லையோ அரசின் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. விஜய் எவ்வளோ இடத்துல தான் போனார், எல்லா இடத்துலையும் சாகலையே. ஏன் கரூரில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது ஒரு சதி செயலுங்க. எடப்பாடி அரசு 13 பேர் கொல்லப்பட்டதில் 10 பேர் குடும்பங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அங்கே துப்பாக்கியை சுட்டு போலீஸ் சுட்டது எப்படி கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு வேலை கொடுத்தாங்களோ அதே மாதிரி பட் ஃபார் திஸ் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபெயிலியர் ஆஃப் போலீஸ் கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்காது. ஏன்னா மற்ற எந்த இடத்துலையும் நடக்கலையே. திரு விஜய் அவர்கள் அந்த 41 பேர் இறந்தப்போ எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி துவண்டு போனார், துன்பத்தில் பல நாட்கள் அவர் ரூம்லேருந்து வெளியே வரலன்னு தான் கேள்விப்பட்டேன். இல்லை அரசு வேலைக்காக காத்துட்ருக்காங்க இல்லையா, அவங்க யாராவது இளைஞர்கள் எப்படி எங்கள் வேக்கன்சியெல்லாம் அவங்களுக்கு போகலாம் அப்படின்னு அது கூட நான் சொன்ன சூப்பர் நியூமரி போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். எதிர்காலத்தில் வரக்கூடிய வேக்கன்சியை க்ரியேட் பண்ணி இவங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். ஆனால் வழக்கு போட்ட ஆளுங்க யார்? திமுக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அது செய்யாது. சில நேரங்களில் அது தாவேக்காவுக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலையை நாத்தாக்காவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு இன்றைக்கி சீமானை பேச வச்சுட்டு இருக்காங்க. திருமாவளவன் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். இன்னும் கூட்டணியே இல்லையே, நாங்கள் கூட்டணியில் இல்லையே. என்னங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க, காக்கா குருவி கதை. இந்த அரசே தலித் மக்களுக்காக மிகப்பெரிய அளவுக்கு காரியம் செய்து எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் எந்த அரசியலும் இந்த அளவுக்கு தலித்துகளுக்கு ஒரு உயர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள், மனசில் கையை வச்சு. இந்த ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டு அதிகாரத்தை சுவைத்து கொண்டு அதுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஆட்சி மறைமுகமாக பாஜக தான் நடத்துதுன்னா உங்களுக்கு வெக்கம் மானம் இல்லை. என்னை கேட்டால் திமுகவுக்கு நேர்மையாக அவர் போயிடலாம். ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க கூட பேச துணியாத விஷயங்களை தாவேக அரசு பற்றி இவர் பேசிட்டு இருக்காரு. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CK மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு தமிழக அரசு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க, அரசு வேலைவாய்ப்பு. அது இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. எப்படி நினைக்கிறீங்க, என்ன காரணமாக இருக்கும்? நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஆனாலும் கரூரில் அந்த நெரிசலில் இறந்த அந்த 41 குடும்பங்களில் 31 பேருக்கு தான் வேலை கொடுத்தாங்க. 31 பேருக்கு அரசு பணி அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றாற்போல் கொடுத்தாங்க. அது சில பேர் பொதுநலன் வழக்குன்ற போர்வையில் போட்டு அதை எதிர்த்தார்கள். அது மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு விசாரணைக்கு ஏற்கும்போதே சொல்லிச்சு. அன்றைக்கி தான் இந்த விழா. இது இந்த தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வரும்போது தான் அதனுடைய இதை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த விழா நடக்கட்டும், தற்காலிகமாக அவங்கள நியமிக்கிட்டான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் அந்த உத்தரவுகள்லாம் கொடுத்தாரு, பணி ஆணைகளை கொடுத்தாரு. இப்போ அவங்க 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இப்போ இப்படி ஒரு தீர்ப்பு நேற்று வந்திருக்கு. இது என்னை பொறுத்தவரையில் அரசின் எண்ணத்தை சரியாக நீதிமன்றத்தில் புரிய வைக்கவில்லையோ அரசின் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஏன்னா இது ஒரு மனிதாபிமான ஒரு உதவி தாங்க. பல பேர் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் காத்துட்ருக்காங்க அரசு வேலைக்காக, பரீட்சைலாம் எழுதி கஷ்டப்படுறாங்க. அதே போல் அரசு சேவையில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை என்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அதான் கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டுன்னு. இப்போ அதுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வரிசையை உடைச்சிட்டு ஜம்ப் த க்யூன்னு வாங்கலை, டக்குன்னு இவங்களை தூக்கிட்டு ஒரு 31 பேர் கொடுக்கறது தவறு அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் கருதி இருக்கக்கூடும். பட்டு இதை எதிர்த்து வழக்கு போட்டதால் தானங்க நீதிமன்றம் தலையிடுது.
சீமான் வழக்கு போட்டிருக்காரு சார். சீமான் போடல, சீமான் கட்சி. அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா 2 பேர் இந்த வழக்கை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்துங்க தாவேக அரசு இந்த மாதிரி பண்றதை தடுக்கணும், அதை எதிர்க்கணுன்ற கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியிலலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 2018 மேல வந்து ஸ்டெர்லைட் ஆலை அந்த இதை மூடணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய எதிராக பிரச்சாரம் போனப்போ போராட்டம் நடந்தது. அதில் வந்து 19 பேர் கொல்லப்பட்டார்கள் நினைக்கிறேன். 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில மாதங்கள்லேயே செப்டம்பர் 2018 அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசு வந்து 13 பேர் கொல்லப்பட்டதில் 10 பேர் குடும்பங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் 9 பேர் சீரியஸாக இன்ஜூர் ஆனாங்கல்ல, படுகாயமடைந்தவர்கள், அவங்க 9 பேருக்கு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் இறந்து போல, இருந்தாலும் கொடுத்தாங்க. அதெல்லாம் யாரும் எதிர்க்கலை. மனிதாபிமான அடிப்படையில் அதை வந்து அரசாங்கத்தினுடைய அந்த போலீஸ் பண்ண தப்பால் அப்படின்றது தான். அதே அடிப்படையில் தான் இப்போவும் கரூரில் நடந்தது. ஏதோ நடிகரை பார்க்க போனாங்க, தாவேகா கூட்டத்தில் போனவங்களுக்கு எதுக்கு அரசு வேலைன்றாங்க. இது வந்துங்க தாவேகா கூட்டம் எவ்வளோ இடத்துல தான் நடந்தது, விஜய் எவ்வளோ இடத்துல தான் போனார், எல்லா இடத்துலையும் சாகலையே. ஏன் கரூரில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது ஒரு சதி செயலுங்க. அந்த சதி செயலுக்கு உடந்தையாக இருந்தார்கள் கரூர் மாவட்ட ரெவென்யூ அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இட் இஸ் ஏ கவர்மெண்ட் ஃபெயிலியர். இப்போ ஒரு கட்சி கூட்டம் போடுதுங்க, அந்த கூட்டத்துக்கு வர்ற மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு அந்த கட்சிக்கா? அப்புறம் போலீஸு இதுக்கெல்லாம் எது, கவர்மெண்ட்லாம் எதுக்கு இருக்குது? இப்போ ஊரில் ஒரு திருவிழா நடத்துகிறாங்க, அந்த கோயிலுக்கு தான் பாதுகாப்பா? அந்த கோயில் தான் அங்கே வர்ற தேர் திருவிழாவுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் காவல்துறை தானேங்க லா அண்ட் ஆர்டர் பண்ணோம். ஸோ இட் இஸ் ஏ கிளியர் ஃபெயிலியர் ஆஃப் தி லா அண்ட் ஆர்டர் மிஷினரி, கிளியர் ஃபெயிலியர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபெயிலியர்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அதாவதுங்க நான் வந்து இட் வாஸ் ஏ ஃபெயிலியர் ஆஃப் தி ரெவென்யூ அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு கூட சொல்ல விரும்பலை. தே வேர் மேட் டு ஃபாலோ த டிக்டாட்ஸ் ஆஃப் லோக்கல் எம்எல்ஏ who was DMK bigwig. செந்தில் பாலாஜி போன்ற மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவாக கரூரில் வலம் வந்திருந்த அந்த நபருடைய தூண்டுதலின் பேரில் ரெவென்யூ அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் முறையாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை, பாதுகாப்பு பந்தோபஸ்தை தரவில்லை. அப்போ இட் வாஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் தானே. அங்கே துப்பாக்கியை சுட்டு போலீஸ் சுட்டது எப்படி கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு வேலை கொடுத்தாங்களோ அதே மாதிரி பட் ஃபார் திஸ் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபெயிலியர் ஆஃப் போலீஸ் கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்காது. ஏன்னா மற்ற எந்த இடத்துலையும் நடக்கலையே. கரூருக்கு முன்னும் பல இடங்கள்ல பேசியிருக்காரு. சென்னை சிட்டி இவ்வளோ நெருக்கமான இந்த சிட்டிலையுமே எதுவுமே நடக்காதுமா. காரணம் என்னன்னா இது வந்து ஒரு டெலிபரேட் கான்ஸ்பிரசி. அஃப்கோர்ஸ் நம்ம இதை பற்றி ரொம்ப பேச முடியாது. ஏன்னா சிபிஐ விசாரணை நடந்துட்டுருக்கு. உச்சநீதிமன்ற முடிவின்படி அவங்களும் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டாங்க, அறிக்கை கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த 41 பேர் இறந்ததற்கு காரணம் அரசின் மெத்தனம், அரசின் பொறுப்பற்ற தன்மைதான். அரசு நான் சொல்கிறது முக ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை. அங்கே அரசை பிரதிநிதித்துவப்படுத்துறது யார்? கரூரில் போலீஸ், வருவாய்த்துறை. அவங்க சரி பண்ணல. ஏன் அவங்க பண்ணல? அவங்க ஒழுங்காக தான் பண்ணியிருப்பாங்க மற்ற நாகப்பட்டினத்தில் நாமக்கல்லாம் பண்ணா மாதிரி. ஆனால் இவங்க ஏன் பண்ணலன்னா அந்த லோக்கல் எம்எல்ஏ செந்தில் பாலாஜியுடைய நிர்பந்தத்தால் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடை கொடுக்கல, சரியான இடத்த கொடுக்கல கூட்டம் நடத்துறதுக்கு. கூட்டம் நடத்தவே தகுதியற்ற இடம் என்று தீர்மானிக்கப்பட்ட இடத்த இவங்க தலையில் கட்டினாங்க, இவங்க கேட்ட இடத்த கொடுக்கல. ஸோ அதனால் இப்படி பல்வேறு விஷயங்களை நம்மால் அடுக்க முடியும். இட் வாஸ் ஏ கவர்மெண்ட் ஃபெயிலியர். அப்கோர்ஸ் எம்எல்ஏ இன்ஸ்பயர்டு ஃபெயிலியர். அவரை நம்ம இப்போ சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு ஆதாரம் இருக்காது இல்லையா. பட் ஆனால் ஃபெயிலியர் ஆஃப் தி ரெவென்யூ அண்ட் போலீஸ் அஃபிஷியல்ஸ்.
அப்போ இது கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ கவர்மெண்ட் ஃபெயிலியர்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து பிராயசித்தம் செய்யுது. இதில் என்ன தப்பு? இதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் பொதுநலன் வழக்குன்னு இதுக்கு அரசியல் சாயம் பூசி ஒரு மனிதாபிமான நடவடிக்கை. திரு விஜய் அவர்கள் அந்த 41 பேர் இறந்தப்போ எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி துவண்டு போனார், துன்பத்தில் பல நாட்கள் அவர் ரூம்லேருந்து வெளியே வரலன்னு தான் கேள்விப்பட்டேன். அவர் போய் சந்திக்க கூட இவங்க அனுமதிக்கலை காவல்துறை. மகாபலிபுரத்தில் அவ்வளோ பெரிய வர வச்சு 20 லட்சம் கொடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இன்னி வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் அரசு வேலை என்பது ஒரு பர்மனெண்ட் ரிலீஃப் தானே அவங்களுக்கு. அதனால் அதை கொடுத்தாரு. இதில் என்னங்க தப்பு? கடந்த காலத்தில் நடக்காதது கொடுத்துட்டாரா? ஒரு அரசாங்கம் என்பது கொள்கை முடிவு எடுக்கும்போது அதில் நீதிமன்றங்கள்லாம் தலையிடுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. பார்ப்போம். இந்த கேஸில் வந்து தே ஆர் கோயிங் டு அப்ரோச் சுப்ரீம் கோர்ட், அப்பீல் பண்ண போகிறதா நேற்றே அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனால் மை சிம்பத்திஸ் ஆர் வித் த ஃபேமிலிஸ் தாங்க. அதாவது வந்து இப்படி ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் அப்பா அம்மா இறந்து கருணை அடிப்படையில் வேலைக்காக காத்துட்ருக்காங்களே வருஷக்கணக்காக, அவங்கள தாண்டி இவங்க போயிடலாமா அப்படின்னா, இவங்க கதை வேற. இவங்க அப்பா கவர்மெண்ட்டில் இருந்திருக்காரு, அதனால் அவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருக்கும். ரெண்டாவது, அவங்க அப்பா இறந்துட்டதால ஃபேமிலி பென்ஷன் மாதம் மாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. அதனால் வேலை கிடைக்கிறதுன்றது கூடுதல் ஒரு பெனிஃபிட் தான். ஆனால் இங்கே வாழ்வாதாரமே போயிடுச்சு. சம்பாதிச்சுட்டு இருந்தாலே செத்து போயிட்டான அந்த ஃபேமிலியில் நிர்கதியாக நிற்கிறாங்க. இப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால் கவர்மெண்ட்டில் இறந்துட்ட ஊழியர்களுக்கு, வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பது என்பது அது ஒரு கியூ சிஸ்டத்தில் போயிட்டுருக்கு, அது நகர்ந்துட்டுருக்கு. அதை இது பண்ணி இது ஏன் கொடுக்கலான்னா, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ், இது ஒரு தவறால் நடந்தது. அரசாங்கம் அதுக்கு வந்து ஒரு பிரதிபகாரம் செய்யணும்னு நினைக்குது. இதை போயிட்டு இதனால் என்ன பர்சனலாக பெனிஃபிட் யாருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் என்ன பொது நலன் இருக்குது? நான் எப்போ புரிஞ்சுக்கோன்னா, நீதிமன்றத்தில் இந்த அரசு வேலைக்காக காத்திருக்கிறாங்க இல்லையா, அவங்க அப்பா இறந்துட்டதாலேயோ அவங்க அம்மா, அவங்கள யாராவது ஒருத்தர் எங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போயிருந்தா கூட நான் புரிஞ்சுக்குவேன் அவங்களுடைய கோபத்தை. இல்லை அரசு வேலைக்காக காத்துட்ருக்காங்க இல்லையா, அவங்க யாராவது இளைஞர்கள் வந்து எப்படி எங்கள் வேக்கன்சியெல்லாம் அவங்களுக்கு போகலாம் அப்படின்னு அது கூட நான் சொன்ன சூப்பர் நியூமரி போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். எதிர்காலத்தில் வரக்கூடிய வேக்கன்சியை கிரியேட் பண்ணி இவங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். இருக்கிற வேக்கன்சியை இவங்களுக்கு கொடுக்காம கூட. ஸோ இவ்வளோ அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் வழக்கு போட்ட ஆளுங்க யாரு? பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தாவேக அரசை இப்போ திமுக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அது செய்யாது. சில நேரங்களில் அது தாவேகாவுக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலையை நாத்தாக்காவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்தப்பா நீ பேசுப்பா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு இன்றைக்கி சீமானை பேச வச்சுட்டு இருக்காங்க. சீமான் கட்சி கேஸ் போட்டுட்ருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மக்களின் சாபம், அந்த மக்களின் கோபம், இப்போ இவங்க ஒன்றும் இதை கெடுத்துட்டாதான் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் விஜய் சொன்னபடி வந்தார், ஹெல்ப் பண்ணார். அவர் ஆட்சிக்கு வந்தாலும் இத்தனைக்கும் கரூர் மாவட்டத்தில் எந்த தொகுதியிலையும் தாவேக ஜெயிக்கலை. அரசியல் ஆதாயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் ஒரு மனசாட்சிக்கு படி அவர் வந்து இதை செய்யணும்னு வந்தார். அதை இவங்க செய்தார். அதை கெடுத்தது யாரு? நாம் தமிழர் கட்சி. அவங்கள தூண்டி விட்டது யாரு? திமுக. இது எல்லாருக்கும் தெரியுங்க. அதனால் இதுக்கு பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். பட் ஸ்டில் ஐ ஹோப் எ ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ விசிகாவுடைய முதன்மை செயலாளர் ஆளூர் நவாஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுடைய உரிமையை வந்து தாவேக வந்து சமரசம் பண்ணது ஆளுநர் கூட. முந்தி இருந்த திமுக அரசு வந்து அவங்கள எதிர்த்து உரிமையை நிலைநாட்டுச்சு அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக வந்து தமிழகத்தை வந்து பாஜக ஆளுது அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காரு சார். சொல்லியிருந்தாரு. எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. விசிகா கட்சி வந்து இன்னைக்கு கூட்டணியில் இருக்குது.
கூட்டணி அரசியல் இருக்குது. கூட்டணியில் இருக்குதுன்னா கூட திருமாவளவன் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். இன்னும் கூட்டணியே இல்லையே, நாங்கள் கூட்டணியில் இல்லையே. அதாவதுங்க என்ன சொல்கிறது, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அதிகாரத்தையும் சுவைக்கணும், அதிகாரத்தையும் பகிர்ந்துக்கணும், ஆனால் நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிக்குவாங்க. இது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு ஆட்சியை ஆதரித்து அதில் பங்கெடுக்கிறவங்களுக்கு பேர் என்னங்க? கூட்டணி தானே சார். நாங்கள் இன்னும் கூட்டணி உருவாகலை. அப்போ உருவாகலைன்னா வெளியே வந்துடுங்க. என்னங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க, காக்கா குருவி கதை. ரொம்ப தப்புங்க. ரைட், கூட்டணி அரசில் பங்கேற்று இருக்கிறது விசிகா. அதனுடைய ஒரு எம்எல்ஏ, ஒன் ஆஃப் தி எம்எல்ஏ, 2 பேரில் ஒருத்தர் அமைச்சராக செயல்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த அரசே வந்து தலித் மக்களுக்காக மிகப்பெரிய அளவுக்கு காரியம் செய்து 8 அமைச்சர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு துணை சபாநாயகர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர், இப்படி நிறைய சொல்லலாம். இப்போ லயோலா மணி இருக்கார தமிழ்நாடு, அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா 10 பேருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதுவரையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் எந்த அரசியலும் இந்த அளவுக்கு தலித்துகளுக்கு ஒரு உயர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள், மனசில் கையை வச்சு. விசிகாவினுடைய மெயின் எய்ம் என்ன? எமான்சிஃபிகேஷன் ஆஃப் தலித், எஸ்சி எஸ்டி மக்களை வாழ்க்கையை மேம்படுத்துவது, உயர்த்துவது தான் பிரதான கோல். இன்றைக்கி ஒன்றா சொல்லிக்கலாம், அவங்க தமிழ் குடிமகன், தமிழ், அப்புறம் வந்து தமிழ்நாடு, எல்லா மதத்தையும் அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம் அரசியல் காரணங்களுக்காக. ஆனால் என்னை போன்றவர்களுக்கு தெரியும் அது எப்படி தொடங்குச்சு, எப்படி அரசியல் கட்சி ஆச்சு. தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு மூமெண்ட்டை வச்சுட்டு இருந்தார் திருமாவளவன். அப்புறம் மூப்பனார் தான் அவங்கள தேர்தலில் நில்லுங்கன்னு தேர்தல் அரசியல் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மாறி மாறி திமுக அதிமுக கூட்டணி போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு 9 வருஷம் தொடர்ந்து திமுகவோட இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கி அந்த கட்சியிலே வந்து நான் தலித்தையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார், அவர் ஒன்றும் தலித் கிடையாது. இப்போ இதே ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏவாக இருந்தார், முதன்மை செயலாளர், இஸ் நாட் ஏ தலித். ஸோ அந்த கட்சி வந்து இன்னைக்கு எல்லா மக்களுக்குமான கட்சியாக மாறி இருக்கிறது. நாம் அதை தப்புன்னு சொல்ல. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து பங்கெடுத்து கொண்டு அதிகாரத்தை சுவைத்து கொண்டு அதுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆட்சி வந்து மறைமுகமாக பாஜக தான் நடத்துதுன்னா உங்களுக்கு வெக்கம் மானம் இல்லை? பாஜக நடத்துகிற அரசில் ஏன் ஆதரிக்கிறீங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? அவங்க பேசுகிறத வாதத்தை எடுத்துக்கிட்டா கூட ஆலூர் ஷானவாஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜக மறைமுகமாக ஆள்ற தமிழ்நாட்டை ஆள்ற கட்சியை எதுக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்க? ஏன் தூக்கி சுமக்கிறீங்க? பாவம், விட்டுருங்க, வெளியேறுங்க. எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தைகள் இது! எவ்வளோ உறுதியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்த்துக்கூடாது அமைச்சரவையில். என்ன அமித்ஷாலேருந்து பாஜக தலைமை வரைக்கும் எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டாங்க விஜய் மேலே. ஏன்னா அவங்க நோக்கம் காங்கிரஸ் இல்லாத பாரதம். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் 59 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு பெறுதுன்னா சகிச்சிக்க முடியுமா பாஜகவால்? ஆனால் நீ என்னடா சொல்கிறது, ஏன் இஷ்டப்படி தான் செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸை அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காரு விஜய்னா. அவர் வந்து மறைமுகமாக பாஜக ஆட்சினா, நீங்கள் திமுகவை சுமந்தீங்கள 9 வருஷம், அது என்ன பெரிய வாஜ்பாயோட கூடி குழாவில் ஆட்சியில் இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆலூர் ஷானவாஸுடைய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்தாக தான் இருக்கும், கட்சியின் கருத்தாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா தேர்தலுக்கு முன்பிலிருந்தே அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார். அவர் நாகப்பட்டினம் எம்எல்ஏவாக இருந்தார். திரும்ப அவருக்கு நாகப்பட்டினமே கேட்டு அவரை போட்டியிட வைக்கணும்னு தான் திருமாவளவன் முயன்றார். ஆனால் திருமாவளவனுக்கே தெரியாமல், விசிகா தலைமைக்கே சொல்லாமல் இவர் டைரெக்டாக லிங்க் போட்டார் KN நேரு திமுக தலைமைக்கிட்ட. கட்சி தலைமைக்கே தெரியாமல், அவ்வளோ நல்லவர் இவர். அதாவது எனக்கு வந்து சென்னையிலேயே ஒரு தொகுதி கொடுத்துருங்க நாகப்பட்டினம். இது தெரியாமல் திருமாவளவன் நாகப்பட்டினத்தை கேட்டுட்ருக்காரு.
அவங்க சொல்கிறாங்க திமுக ஆளுங்க நேருலாம், இல்லைங்க அவர் வேணான்ட்டாருங்க, அவர் மெட்ராஸில் கேட்டிருக்காருங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த முறை சீட் கொடுக்க வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. அதுலேருந்தே அவர் வந்து தடுமாறிட்டார். பதவியில் இருக்கிறவனுக்கு பதவி போச்சுன்னா எப்படியெல்லாம் ஆவாங்கன்றது நமக்கு தெரியும். அப்புறம் சைலண்ட்டாக இருந்தார், அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தார். அப்புறம் இப்போ ஏதோ அவங்கள சமாதானப்படுத்திட்டாங்கன்னு பார்த்தா திரும்பவும் இப்போ திமுகவிலையும் அவர் பேரம் பேசிகிட்டு இருக்கிறாராம். அங்கே ஏதோ இதே மாதிரி டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி கேட்டுட்ருக்கிறாராம். அதனால தான் திமுகவுக்கு போகாமல் இருக்கார். என்னை கேட்டால் திமுகவுக்கு நேர்மையாக அவர் போயிடலாம். ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க கூட பேச துணியாத விஷயங்களை தாவேக அரசு பற்றி இவர் பேசிகிட்டு இருக்கார். அதனால் இது வந்து இந்த இரட்டை நாக்கு இரட்டை வேடம் தேவையில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் இதெல்லாம் ஏன் பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டும் காணாத மாதிரி அப்படி மௌனமாக கடந்து போகிறார்? அவருக்கு அவர் கட்சியிலேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது, கட்சி பிளந்துடக்கூடாதுன்னா, பட்டு அன்னமிட்ட கையை வந்து கடிக்கக்கூடாதுல்ல. தாவேக அரசுக்கு நீங்கள் உதவி பண்ணிக்கிறீங்க, ஓகே. ஆனால் தாவேக அரசு உங்களுக்கு அதிகாரத்தை அளிச்சிருக்குதுல்ல, மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் தானே. இதில் என்னவோ நாங்கள் தான் அவரை மந்திரி ஆக்கியிருக்கோன்னா, நீங்கள் இல்லைன்னாலும் ஆக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க காத்துக்கிட்டு, வெளியே வெயிட்டிங். 4 பேரோட நம்ம பாமக அன்புமணி நாக்கிங் த டோர்ஸு. சௌமியா அன்புமணி அமைச்சராக்கி பார்க்கணுன்னு அவருக்கு கொள்ளை ஆசை இருக்குது. அதனால் திருமாவளவன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, நல்ல மனிதர். அவர் வந்து அவர் கட்சியில் இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பிங் வாய்ஸஸ், அதாவது டிஎம்கேவுடைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவர் கட்சியில் இன்னமும் இருக்கிறார்கள் என்பது தான் தெளிவாகிறது.